ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பல் பூண்டு தோல் வச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கலந்த மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த பருப்பில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்புக்காக பேன் வச்சு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பல் மிளகு, கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி அதை சேர்த்து கொஞ்சமாக அதில் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் கடைஞ்சி வச்ச சாம்பார் போட்டு மீடியம் ஃப்ளேம் 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா